ஒரு சமயம் கவி சக்கரவர்த்தியார் புகழொலி பரப்பி அன்புற்று இன்புற்று வாழ்ந்து வருங்கால் ஒரு நாள் சோழன் குலோத்துங்கனோடு சோலைவளம் காணச் சென்றனர். அங்கே தேமாவின் கிளைகளிலே கருங்குயில்கள் தெவிட்டாத இன்னிசை மிழற்றின. அழகு பொருந்திய மயில்கள் தமது கோலக் கலாபம் விரித்து ஆடின. தாமரை முதலிய மலர்கள் தலையவிழ்த்து நறுமணம் வீசின. அவற்றினின்றும் ஒழுகும் தேனை உண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைத்தன. இளந்தென்றல் மெல்லென வீசிற்று. மல்லிகை முல்லை முதலிய பூங்கொடிகள் அரும்பவிழ்ந்து நின்றன. இவ்வரிய காட்சியை உற்று நோக்கி உவகையில் திளைத்த சோனாடன் கலகலவென்று நகைத்தான். அதை கண்ட கம்பர், "வேந்தர் வேந்தே, தாங்கள் இங்ஙனம் திடுமென நகைத்ததற்குக் காரணம் யாது?" என்று வினவினார். அதற்கு சோழன் அவரை நோக்கி, "புலவர் பெருமானே, இந்நாடும் இதன்கண் வாழும் மக்களும் நமக்கு உடைமையும் அடிமையும் அல்லவா என்று நான் எண்ணிய பொழுது எனக்கு என்னை அறியாமலே நகை தோன்றிற்று" என்றான். அதை கேட்ட புலவருக்கு அவன் அறியாமையையும் ஆணவத்தையும் அகற்ற வேண்டும் என்று தோன்றிற்று. அதனால் அவர் அவனை பார்த்து, "ஆம், தங்களுக்கு இவ்வுலகம் அடக்கம்தான், தாங்கள் நமக்கு அடக்கமே" என மொழிந்து கலகலவென்று சிரித்தார். வேந்தன் முகம் வாடியது. கம்பர் அவ்வாறு சொல்லி தன்னை இழிவுபடுத்தினார் என உண்ணினான். அதனால் மன்னன் அவரிடம் யாதும் உரையாமல் சிறிது நேரம் இருந்து பின்னர் தன் அரண்மனையை அடைந்து மஞ்சத்தின் மீது படுத்து சிந்தாகுலத்துடன் இருந்தான். அப்போது அவன் தேவி அவனிடம் போந்து தீம்பாலும் சிற்றுணவும் அருந்தும்படி வேண்ட அவன் தனக்கு விருப்பமில்லை என மறுத்தான். அதன்மேல் அவள் சென்று மன்னவன் காதற் கிழத்தியிடம் அவற்றை தந்து, "நீ நம் பெருமான்பால் சென்று இவற்றை அறுத்து" என்று கூறிவிடுத்தாள். அவள் போய் சரச வார்த்தைகளால் அவனை மகிழ்விக்கத் தொடங்க அரசன் முகம் சுளித்து, "அப்புறம் செல், எனக்கு யாதும் வேண்டாம். எனக்கு உன் சரச வார்த்தைகள் விரசமாக இருக்கின்றன" என்று கடுகடுத்து உரைத்தான். அதன்மேல் அவள் அரையன் திருவடிகளை பற்றி கொண்டு விடாமல் முகம் புலர்ந்து கண்ணீர் உகுத்தாள். அதனை கண்டும் மன்னவன் நெடுநேரம் வாளாவிருந்தான். அதன்மேல் அம்மாதரசி தேம்பினாள். அவள் அழுகையொலி கோமகன் செவியிற் படலும் அவனுக்கு அவள் மேலிருந்த ஆசையால் அவள் மென்மலர் கரத்தை பற்றி, "ஏன் அழுகின்றாய்? எனக்கு உன் மேலாவது வேறு யாரிடத்திலாவது கோபம் இல்லை. இன்று பூஞ்சோலையிலே கம்பர் நான் அவருக்கு அடிமை என்று சொன்னார். அதுதான் என் மனத்தை துளைக்கிறது. நீ எழுந்திரு" என்று தனது நீண்ட கரத்தால் அவளை வாரி எடுத்து அமர்த்தினான். உடனே அத்தெய்யல், "அரசர்க்கரசே, இவ்வளவுதானா? இதன் பொருட்டா தாங்கள் வாடினீர்கள்? தங்களை அடிமை என்று வாயார் கூறிய அக்கம்பரை நான் அவர் எழுத்தாலேயே என் தாதிக்கு அடிமையாக்கி விடுகின்றேன். தாங்கள் அஞ்ச வேண்டாம்" என்று அதிசமர்த்தாக பேசி மன்னனை தேற்றினாள். பின்பு சோழன், "கண்மணி, உன்னைப் போன்ற திறமையுடையவர்கள் உலகத்தில் சிலரே. ஆனால் உடனே அவ்வாறு செய்து முடி. முடித்த பிறகுதான் நான் உணவு கொள்ளுவேன். அதற்கு முன் நீ தவம் செய்தாலும் முடியாது" என்றான். அந்நங்கை விரைந்து தன் மனைக்கேகி தனது தாதியை விளித்து, "அடி, கம்பர் இவ்வழியே செல்வார். அவரை நான் பார்க்க விழைந்ததாகச் சொல்லி என்னிடம் அழைத்து வா" என்றாள். அவளும் கம்பர் வரவை எதிர்பார்த்திருந்தாள். சோழன் வாராமையால் கம்பர் சிவிகையில் ஊர்ந்து சிறிது நேரத்திலே ஆண்டு போந்தார். அவர் பல்லக்கை நிறுத்தி, "பொன்னி, புலவரே, என் தலைவி தங்களை பார்க்க விரும்புகின்றாள். அன்பு கூர்ந்து எழுந்தருள வேண்டும்" என பணிவுடன் மொழிந்தாள். இதனைச் செவிமடுத்த இயற்றமிழ் செல்வர் உட்புகுந்தார். அரசன் காதற் கிழத்தியும் கண்ணை காட்டி தான் இருந்த இடத்தைச் சுட்டி அவர் வரக் குறித்தாள். கம்பர் ஐயுற்றார். அதனால் அவர், "அம்மா, பெண்கள் தனியே இருக்கும் இடத்தில் ஆடவர் செல்லலாகாது. தாங்கள் என் அருமை பெருமான் குலோத்துங்கன் காதற் கிழத்தியார். அதனால் எனக்கு அன்புள்ள மகளாவீர்.
தாங்கள் விருப்பம் யாதாயினும் நிறைவேற்றுவேன், கூறுவீராக என்றார். அவள் தனது கருத்து நிறைவேறியது என்று உடனே ஓலை நறுக்கையும் எழுத்தாணியையும் கவிஞர்பால் தந்து, செந்தமிழ் வேந்தே, என் தாதி பொன்னிக்குத் தாங்கள் அடிமை என்று எழுதித் தாருங்கள் என்று கேட்டாள். இதை கேட்டதும் கம்பர் உளவறிந்து கொண்டார். நல்லது, அங்ஙனமே செய்கிறேன் என்றுரைத்து, தாசி பொன்னிக்குக் கம்பன் அடிமை என்றெழுதி அவள் கையில் கொடுத்து விரைந்தெழுந்தார். அப்பொழுது அப்பறத்தை புன்னகை அரும்பி அவரை வணங்கி அவர் செல்ல விடை தந்து அதனை கொணர்ந்து அரையன் திருக்கரத்து வைத்தனள். குலோத்துங்கன் ஏட்டில் எழுதியிருப்பதை படித்துப் பார்த்து குதூகலித்தான். அம்மடந்தையோடு குழாவியிருந்து எப்பொழுது வெள்ளி முளைக்கும் என்று ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தான். பொழுது விடிந்தது. கோழி கூவிற்று. பள்ளி எழுந்த குலோத்துங்கன் துள்ளி மகிழ்ந்தான். இனி கம்பர் என் சொல்வார் பார்ப்போம் என்றான். நாட்கடன் முடித்து அத்தாணி மண்டபம் அடைந்தான். கம்பர் தலைவராக மற்றெல்லா புலவர்களும் அமைச்சர்களும் ஏனைச் சுற்றத்தாரும் நிறைந்திருந்தனர். அப்பொழுது காவிரி நாடன் முதல் அமைச்சரிடம் ஓலைச் சுருளை ஈந்து இவ்வேட்டை பார் என்றான். அவ்வமைச்சன், இது கம்பர் பொன்னிக்கு எழுதித் தந்த முறிச்சீட்டு என்றான். அதனை கம்பருக்கு காட்டு என அரசன் சொல்ல அமைச்சன் அவ்வாறே செய்தான். பின் அமைச்சன், இது தங்கள் கையெழுத்துதானோ என்று கம்பரை வினவினான். ஆம் என்றார் கம்பர். அப்பொழுது அரசர் கம்பரை நோக்கி, நீர் பொன்னிக்கு அடிமைதானா என்று இகழ்ச்சிக் குறிப்போடு கேட்டான். அதற்கு ஐயம் என்ன என கம்பர் மிடுக்குடன் மொழிந்தனர். மன்னவன், கவிச்சக்கரவர்த்தியாகிய நீர் தாசி பொன்னிக்கு அடிமை என்பது உமக்கு நாணமன்றோ என்று கூறினான். அதன் உண்மை பொருளை கண்டால் யாரும் நாண வேண்டுவதில்லை என்று இசைத்தனர் கம்பர். அதன் மெய்ப்பொருள் என்னை கூறுமீன் எனக் கடாவினான் வேந்தன். கம்பர் உடனே அதனை பின்வருமாறு சொல்லத் தொடங்கினார். இத்தொடர் மொழியின் பொருள் தா, அதாவது தாயாகிய, சி, அதாவது அழகிய, பொன்னிக்கு, அதாவது திருமகளாருக்கு, கம்பன், அதாவது கம்பனாகிய யான், அடிமை, அதாவது அடியவன் என்பது. இதில் தாய் என்பது ஈறு தொக்கு தா என்றும் சி என்பது குறுகி சி என்றும் ஆயின. இவ்வுரையை செவிமடுத்தார் அனைவரும் வியந்தனர். அரசனோ தனது எண்ணம் வீணானது கண்டு பெருநகை செய்து அவையினரைச் சுட்டி, ஐயன்மீர், இப்புலவர்கள் என்றும் நம்புதற்குரியவர் அல்லர். ஒருவனை மதியிலாதவன் என்று கூறிவிட்டு உடனே மதியில், அதாவது புத்தியில், ஆதவன், அதாவது சூரியனுக்கு ஒப்பானவன் என்று மாற்றிக் கூறி அவனை ஏமாற்றுவர். இவர் யமனை காட்டினும் கொடியோர் என்னும் பொருளமைத்து, போற்றினும் போற்றுவர் பொருள் கொடாவிடின், தூற்றினும் தூற்றுவர் சொன்ன சொற்களை, மாற்றினும் மாற்றுவர் வன்கணாளர்கள், கூற்றினும் பாவலர் கொடியராவரே என்னும் செய்யுளை இயம்பினான். அதன் மேலும் அவன் வெகுளி விஞ்ச, கம்பரே, நான் உமக்குத் தந்த விருதுகளையும் பிறவற்றையும் என்னிடம் திருப்பிக் கொடுத்துவிட்டு என் நாட்டை விட்டு இக்கணமே அகல்வீராக என்று கண்களில் நெருப்பு பொறி பறக்க அவரை நோக்கி கூறினான். அப்பொழுது கவியரசு புவியரசை நோக்கி, வேந்தே, உமது நாடாகிய 24 காதம் நீங்களான உலகம் கடலிலே முழுகிவிடவில்லை. நீர் வெகுண்டால் என் போன்ற புலவருக்கு இடமில்லையோ எனும் பொருள்பட, காதம் 24 காசினியை ஓதக் கடல் கொண்டொழித்ததோ மாதவா, கொல்லிமலையுடைய கொற்றவா, நீ முனிந்தால் இல்லையோ எங்கட்கிடம் என்னும் கவியை கூறி அகன்றனர். அரசவையினை விட்டுச் சென்ற கம்பர் ஒருவருக்கும் சொல்லாமல் குலோத்துங்கன் சுடுசொல் தாங்கப் பொறாராய் கட்டியிருந்த துணியோடு தென்னவன் தமிழ் நாட்டை நோக்கிச் சென்றார். வழியிலே வேலி என்பாள் ஒருத்தி தன் வீட்டில் சுவர் எப்பொழுது யாரால் எழுப்பப்படினும் இடிந்து விழுதலைக் கண்டு தான் அச்சுவரை கட்டி முடிப்பவருக்கு குறுணி நெல் கொடுப்பதாக தெரிவித்திருந்தாள். அவ்விடம் சென்ற கம்பர் அதை போய் பார்க்கலாம் எனச் சென்று
அவள் கூலியாளாக அமர்ந்தார். கலைமகளும் கண் பிசைந்து அழ, மண் பிசைந்து ஏடெடுக்கும் கையால் ஓடெடுத்து சொல்லடுக்குவது போல் கல்லடுக்கினார். அஃது உடனே சரிந்து விழத் தொடங்குதலை பார்த்த அருந்தமிழ்வாணர், மற்கொண்ட திண்புயத்தான் மாநகர் விட்டிங்கு வந்தேன், சொற்கொண்ட பாவின் சுவையறிவார் ஈங்கிலையே, விற்கொண்ட வானுதலால் வேலித்தரும் கூலி, நெற்கொண்டு போமளவும் நில்லாய் நெடுஞ்சுவரே என்னும் உருக்கமான செய்யுளை கூற, முன்னர் சம்பந்தப் பெருமாள் தீந்தமிழ்ச் சுவையை நீரும் நெருப்பும் அறிந்ததுபோல் இன்று மண்ணும் கல்லும் அறிந்தனவோ என்னுமாறு சுவர் நிலைத்து நின்றது. உடனே தமிழுக்கு வேலியாகிய கம்பர் வேலிக்குக் காட்ட, அவள் அச்சுவர் தனக்கு வேலியானமை கண்டு களித்து குறுணி நெல்லையும் அளந்து கொடுத்தாள். அவர் நெல்லை பெற்று கொண்டவுடனே சுவர் மறுபடியும் இடிந்து விழுந்தது. அப்பொழுது அவள், இவர் தெய்வப் புலவர் போலும், இவரானன்றி வேறு எவரானும் இச்செயல் முடிவதன்று என கருதி அவர்பால் புக்கு அடிபுணிந்து, திருவுடை பெரும் புலவீர், தேவரீர் இன்னாரென அறியேன், அடியாளை காத்தருள வேண்டும் என மென்மொழி கூறி நிற்க, கம்பர் விழுந்த பகுதியை மீண்டும் எடுத்து வைத்து தாம் பாடிய செய்யுளின் இறுதி அடியை, நெற்கொண்டு போனாலும் நில்லாய் நெடுஞ்சுவரே என்று மாற்றி உரைக்க, சுவர் விழாமல் நின்றது. வேலி கம்பரை பார்த்து பணிந்து அவருக்கு வேண்டுவன நல்கி பெரிதும் உபசரித்தாள்.